ஆன்மீக அன்புகளுக்கு அனைவருக்கும் எனது வணக்கங்கள். துலாம் ராசி அன்புகளுக்கான தை மாத பொது பலன்கள். இந்த குரோதி வெளித்து வருகின்ற தை மாத பொது பலன்கள் துலாம் ராசி அன்புகளுக்கு இந்த தை மாதம்னு பார்த்திங்கன்னா 14/1/2025 12/2/2025 தை மாத பலன்கள். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் வேறு ராசிக்கு மாறுதல் அடையக்கூடிய ஒரு மாதமாக அமையுது. அப்படி பார்த்திங்கன்னா தை மாதம் 5ஆம் தேதி 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு மாறுறாரு. தை மாதம் 6ஆம் தேதி 19/1/2025 அன்று புதன் பகவான் மகர ராசிக்கு மாறுகின்றார். தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் மீனராசிக்கு மாறுகின்றார். தை மாதம் 23ஆம் தேதி 5/2/2025 அன்று புதன் பகவான் கும்பராசிக்கு மாறுகின்றார். இப்போ நிறைய மாற்றங்களை உடைய ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது. இந்த தை மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன பலன் பார்ப்போம். மகரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் 4 இருக்கின்றார். இந்த 4 சூரிய பகவான் இருக்கின்ற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு அனைத்து விஷயம் ஒரு சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைதி நினச்சது அங்கே நினச்ச பதவி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு இந்த போட்டி பந்தயங்களில் கொஞ்சம் கலந்து கொள்ளுங்க. நல்ல ஒரு வாய்ப்புக்கும் அது அனுகூலமான நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். வெளியூர் பயணம் எந்த பயணம் அந்த பயணத்தின் மூலம் அனுபவத்தை பெற போகிறீங்க. நீங்கள் மாணவர்களுக்கு கொஞ்சம் உயர்கல்வி தொடர்பான ஆலோசனை கிடைக்க போகுது. அடுத்த கல்வி எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாம் நிறைய விஷயங்கள் அது சம்பந்தமான ஒரு ஆலோசனை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாணவர்களுக்கு அமைகிறது. செவ்வாய் பகவான் 10ல் இருப்பதால் பார்த்தீங்கன்னா இந்த மல்யுத்த போட்டி இல்லை எல்லாம் கலந்து கொள்ளலாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு மருத்துவ துறையில் உள்ள அன்புகள் நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அமையுது. உங்களுக்கு இந்த தை மாதம் 5ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 9 வருகின்றார். இந்த செவ்வாய் பகவான் 9 இருக்கின்றதால் பார்த்தோன்னா மனதில் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ நினைத்த பணியை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அனைத்து விஷயம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போதுங்க. அதனால் நினைச்ச விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் இந்த நீண்ட தூரம் பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் சிவே கிடைக்க போகுது. உங்களுக்கு ரொம்ப நீண்ட தூரம் பயணங்கள் அதாவது டூராக இருக்கலாம், அல்ல ஒரு முக்கிய புண்ணியஸ்தலமாக இருக்கலாம், அல்ல ஏதோ ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு நீண்ட பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பெலாம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த புதன் பகவான் மூலம் இருப்பதால் பார்த்தோன்னா உங்களுடைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. தை மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் 4ல் வர்றாரு. அந்த 4ல் புதன் பகவான் வருகின்ற காலத்தை பார்த்திங்கன்னா புதிய மனை வீடு நிலம் வாங்குவதற்கான எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போகுது. யாராவது அந்த வாய்ப்பு வருதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு புது வீடு கட்டுவதற்கும் மனை வாங்குவதற்கான ஒரு முயற்சி செய்யுங்க. அது ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது. உங்களுக்கு இந்த கால்நடை வியாபாரத்தை கொஞ்சம் மேன்மை ஏற்படைய காலகட்டம் அமைது. அதே மாதிரி இந்த கால்நடை வரக்கூடிய ஆடு மாடு வர்க்கங்கள்லாம் அது உங்களுடைய கால்நடை சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைந்தவர்களுக்கு தை மாதம் 23ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் 5 போகிறாரு. அந்த 5 இருக்கிறதா பார்த்திங்கன்னா அந்த புதிய தொழில்நுட்ப விஷயங்களையும் புரிந்து கொள்ள போகிறீங்க. அப்டேட் அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் உங்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய அதை கையாளக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைது உங்களுக்கு. அதனால் அது மூலியம் உங்களுடைய கல்வி சார்ந்த அல்லது வியாபாரம் சார்ந்த தொழில் சார்ந்த இன்றைக்கி முன்னேற்றி சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கண்டிப்பாக அமைப்போது உங்களுக்கு இந்த தை 23லேருந்து பார்த்துங்க. இந்த சுக்கிர பகவான் 5ல் இருக்கார். அந்த 5ல் சுக்கிரன் இருக்கிற காலகட்டத்தை பார்த்தோன்னா கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைப்போது உங்களுக்கு. அலங்கார பொருட்கள்லாம் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள்லாம் வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க. நீங்கள் தை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து சுக்கிர பகவான் 6க்கு போகிறாரு. அந்த 6ல் இருக்கின்றதால் அந்த 6ஆம் பார்வையால் பார்த்தா சிறு சிறு மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. எதிர்பாலின மக்களால் நல்ல ஒரு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சில டைமில் அது கொஞ்சம் அந்த எதிர்பாலின மக்கள் கொஞ்சம் பழவதில் கொஞ்சம்
கவனமாக ஆண்கள் பெண்கள் பெண்கள் ஆண்கள் கொஞ்சம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும். சில டைம் கொஞ்சம் பிரச்சனையும் வரலாம். கவனமாக இருப்பது சிறப்பு. இந்த குரு பகவான் எட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சுபகாரியம் தொடர்பான சிலைகளில் கொஞ்சம் அலைச்சலும் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அது சுபகாரியம் சுபமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் கண்டிப்பாக அமையப்போகுது. குரு பகவானுடைய அருளால் இந்த சனி பகவான் 5ல் இருக்கார். சனி 5ல் இருக்கின்ற காலகட்டத்தை பார்த்தா உங்களுடைய சிந்தனை போக்கில் நல்ல ஒரு மாற்றம் பிறக்கும். இது வரைக்கும் நிற்கா சில விஷயங்கள் கூட நல்ல வழியில் நல்ல யோசனைகளாக நீங்கள் யோசிக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த 5 இருக்குது. உங்களுக்கு ராகுபவன் 6 இருக்கார். 6 இருக்கக்கூடிய ராகுபவன் வந்து அனைவருக்கும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மூலம் கொஞ்சம் மன அமைதி நீங்கள் பெறலாம். யார்கிட்டையும் எல்லாட்டையும் எடுத்து பேசாமல் ஒரு அனுசரித்து விட்டு கொண்டு சென்றாலே உங்களுக்கு ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் தேவையற்ற பேச்சு அமைதியை விட்டுட்டு பேச்சில் நிறுத்திட்டு வேலையை நீங்களான்னு பாருங்கள். அதே சிறப்பு. உங்களுக்கு 12ல் கேது இருக்கார். கேது இருக்கின்ற காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொள்ளுங்க. அந்த காசி ராமேஸ்வரம் இங்கே உள்ள நிறைய கோயில்களுக்கு போயிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. போயிட்டு வாங்க. துலாம் ராசி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் அமைந்து பார்த்து இது மாதிரி உங்களுடைய வெற்றியை முன்னெடுத்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வழிபாட்டுன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபட்டால் உங்களுடைய சகல ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைது. மகாலட்சுமி வழிபடுங்கள். மற்றபடி அனைத்து விஷயங்களும் வந்து சிறப்பான ஒரு மாதமாக அமைது. அமைதியாக இருங்க. தேவையற்ற விஷயம் பேசாதீங்க. கோயில் வந்து போகிற வாய்ப்பு இது போயிட்டு வாங்க. சிந்தனை நல்ல சிந்தனையாக யோசிங்க. நீங்கள் அந்தபடி நல்ல ஒரு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் நன்றி. வணக்கம்.